டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு போன கிளாஸோட கண்டினியூவேஷன் பாடம் 7 சூழல் மண்டலம் எக்கோசிஸ்டம் அதனுடைய வகைகளை பற்றி காண இருக்கின்றோம். சூழல் மண்டலம் என்பது நம்முடைய சூழ்நிலையியலின், நம்முடைய சுற்றுப்புறத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு ஆகும். செயல் அலகு அப்படின்னா இதுதான் பேஸ். இந்த சூழல் மண்டலம் என்பது பயோட்டிக் மற்றும் ஏபயோட்டிக் காரணிகளை பெற்றிருக்கும், உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளை பெற்றிருக்கும். அந்த உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஒரு இன்டராக்ஷன், ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும். அதை பத்தி பார்ப்போம். அந்த சூழல் மண்டலம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது. இந்த சூழல் மண்டலத்தை பொதுவாக இரண்டாக பிரித்திருக்கின்றனர். ஒன்று இயற்கை, மற்றொன்று செயற்கை. மனித தலையீடு அற்ற, பெற்ற அல்ல, மனித தலையீடு அற்ற அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது மனித தலையீடு பெற்ற அப்படின்னா மனிதனுடைய தலையீடு இருக்கலாம், அல்லது மனித தலையீடு பெறாத, மனித தலையீடு இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு இயற்கை சூழல் மண்டலமாக இருக்கும். செயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் மண்டலம், நம்மளே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் மண்டலம். இயற்கை சூழல் மண்டலத்திற்கு நிலத்தை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள், நீரினை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள், இது அதே மாதிரி வனத்தினை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள். எல்லாமே எதுல வரப்போகுது? இயற்கையில வருவோம். செயற்கை நம் நெல் வயல், வாடித்தோப்பு, மக்காச்சோள வயல், அதே மாதிரி கரும்பு நம்ம ஊர்ல போடுவா, மாந்தோப்பு இருக்கும், தென்னந்தோப்பு இருக்கும். இது எல்லாம் மனிதர்களினால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சூழல் மண்டலமாக இருக்கும். நேச்சுரலா இயற்கையா அப்படியே இருக்கிறத இயற்கை சூழல் மண்டலம் என்று கூறுவார்கள். மனித தலையீடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா செயற்கை சூழல் மண்டலத்தில் மனிதனுடைய தலையீடு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏனெனில் மனிதனால் தான் உருவாக்கப்பட்டது. நம்ம மாந்தோப்பை நம்ம வீட்டில் நம்ம தான் கிரியேட் பண்றோம், நெல் வயலை நம்ம தான் சாகுபடி பண்றோம். ஓகேயா? இது பேஸ்டா. இந்த இயற்கை சூழல் மண்டலத்தை பொதுவாக இரண்டாக பிரித்திருக்கின்றனர்: நிலச்சூழல் மண்டலம் மற்றும் நீர்ச்சூழல் மண்டலம். நிலச்சூழல் மண்டலம் என்பது உங்களுக்கு தெரியும், நாம் வாழக்கூடிய நிலப்பகுதியினை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அந்த நிலச்சூழல் மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வனச்சூழல் மண்டலம் ஃபாரஸ்ட், புல்வெளி சூழல் மண்டலம் கிராஸ்லேண்ட், பாலைவன சூழல் மண்டலம் டெசர்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். பாலைவனம் நம்ம ஊர்ல சஹாரா பாலைவனம் கூறுவார்கள், தார் பாலைவனம் என்று கூறுவார்கள். தார் பாலைவனம் ராஜஸ்தான்ல இருக்குன்னு உனக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கும். அப்ப நம்ம ஊர் பக்கத்துல ஃபாரஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா பச்சைமலை, கொல்லிமலையை ஞாபகம். புல்வெளிகள் அதன் அருகே காணப்படலாம். பாலைவனம் நம்ம ஊர்ல கிடையாது, அதனால தார் பாலைவனத்தை தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே எதுல வரும்னா நிலச்சூழல் மண்டலத்தின் கீழே வரும். நீர்ச்சூழல் மண்டலம் என்பது வள்ளுவ பெருந்தகை பாடியது உங்களுக்கு தெரியும். நீரின்றி அமையா உலகு எழுதிய திருக்குறள், பாடிய பாடல் அல்ல, எழுதிய திருக்குறள். நீர் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 71% நீர் காணப்படுகிறது என்பது உனக்கு தெரியும். இந்த நீர் சூழல் மண்டலத்தினை பொதுவாக இரண்டாக பிரித்திருக்கின்றனர்: நன்னீர் மற்றும் கடல் நீர் சூழல் மண்டலம். நன்னீர் அப்படின்னா ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், அதெல்லாம் நன்னீரா இருக்கும். உப்புத்தன்மை அதிகமாக காணப்படுகின்ற ஒரு சூழல் மண்டலத்தினை தான் நாம் கடல் சூழல் மண்டலம் என அழைக்கிறோம். அந்த கடல் சூழல் மண்டலத்திலே உப்புத்தன்மையானது அதிகமாக இருக்கும். கடலையும் பெருங்கடல் ஓஷன்ஸையும் நாம் அதன் கீழ் கொண்டு வரலாம். இந்த நன்னீர் சூழல் மண்டலமானது மீண்டும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று லென்டிக், இன்னொன்று லோட்டிக். முதல்ல லோட்டிக் கொடுத்திருப்பா, அப்புறம் லென்டிக் அப்படின்னு கொடுத்திருக்கான். அதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், லோட்டிக் அப்படின்னா ஓடும் நீர்நிலைகள், லென்டிக் நிலை நீர்நிலைகள் என இரண்டாக பிரிக்கலாம். எஸ், நன்னீர் சூழல் மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் லோட்டிக், லென்டிக், ஓடும் நிலையான நீர்நிலைகள், ஆறு, ஓடை, நீரூற்று, சிற்றாறு, அது எல்லாம் ஓடும்ல வரும். ஓகேயா?
அது மாதிரி குளம் மற்றும் ஏரியினை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் லென்டிக்ல வரும். லென்டிக்னா ஸ்டாக்னட், தேங்கி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். லோட்டிக் அப்படின்னா நகரக்கூடிய, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் மண்டலம்னு பேர். இது பேஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம். அப்ப ஓடும் நீர்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டாக ஆறு, நீரூற்று, ஓடைகளை எடுத்துக்காட்டாகவும், தேங்கிய நீர்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வைத்துக் கொள்வது யார் என்றால் குளம் மற்றும் ஏரிகளை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்வோம். இது பேஸா நீ ஞாபகம். ஓகேயா? அப்படின்ற தங்கம் நம்ம பார்க்க போறது குளம் ஒரு சூழல் மண்டலம், ஆறு ஒரு சூழல் மண்டலம், ஏரி ஒரு சூழல் மண்டலம், எல்லாமே ஒரு சூழல் மண்டலமா இருக்கும். உன் புக்ல என்ன கொடுத்திருக்கா, குளம் ஒரு சூழல் மண்டலமாக எவ்வாறு இருக்கிறது, how pond is act as an ecosystem. குளம் என்பது தெரியும், நல்ல நீரினை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று, அதான் நன்னீர். நிலை நீர், லென்டிக், ஸ்டாக்னன்ட், நீரானது ஓரிடத்தில் நிலையாக இருக்கும், இயற்கையான சூழல் மண்டலமாக இருக்கிறது. அப்ப இது ஒரு நன்னீர் சூழல் மண்டலம், நீரானது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மண்டலம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பயோட்டிக், உயிருள்ள காரணிகளும் ஏபயோட்டிக், உயிரற்ற காரணிகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாகும். இது ஒரு தன்னிறைவு பெற்ற, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தகுதி பெற்ற நன்னீர் சூழல் மண்டலமாகும். தன்னிறைவு பெற்ற அப்படின்னா இங்க இருக்கிற உற்பத்தியாளரை இங்க இருக்கிற நுகர்வோர்கள் சாப்பிடுவார்கள், வேற யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழலுக்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனை இது பெற்றிருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். ஸோ நம்முடைய வீட்டிற்கு அருகே காணப்படுகின்ற குளம், ஏரிகள் ஒரு சூழல் மண்டலமாக இருக்கிறது. அதை பற்றி தான் பார்ப்போம். இதுல உயிருள்ள காரணிகள், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவோம். அதுவா யார் இருப்பாங்கன்னா உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்பான்கள். உற்பத்தியாளர் அப்படின்னா தாவரத்தை ஞாபகம், நுகர்வோர்கள் அப்படின்னா தாவர உண்ணி, விலங்குண்ணி, அனைத்துண்ணியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். சிதைப்பவைகள் என்றால் பாக்டீரியங்களையும் பூஞ்சைகளையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இது உணவை உற்பத்தி செய்வா, இதை எல்லாம் சாப்பிடுவா, இவங்க எல்லாரும் செத்து போன அப்புறம் இதை சிதைப்பதுதான் சிதைப்பவர்கள். இது எல்லாம் பயோட்டிக், உயிருள்ள காரணிகள். உயிரற்ற கூறுகள் என்ன? இதுல கரிம பொருள் இருக்கும், கனிம பொருள் இருக்கும், நீர் இருக்கும், இதுக்கு ஒளி இருக்கும், மண் இருக்கிறது, காற்று இருக்கிறது, எல்லாமே அது எல்லாம் உயிரற்ற கூறுகள்ல வரும். இதுல இருக்க கரிம ஆர்கானிக், கனிம இன்ஆர்கானிக், இதுக்கு ஒளி எவ்வளவு கிடைக்கிறது, இந்த நீர் எப்படி இருக்கிறது, நீரின் pH என்ன காணப்படுகிறது, காலநிலை தன்மை எவ்வாறு இருக்கிறது, எந்த வகை மண் காணப்படுகிறது, எல்லாமே எதுல வரும்னா உயிரற்ற காரணிகளின் கீழே வந்துவிடும். ஸோ இங்கு உயிருள்ள காரணிகளும் காணப்படுகின்றன, உயிரற்ற காரணிகளும் காணப்படுகின்றன, அவர்களுக்கிடையே ஒரு தொடர்பு. இந்த உயிருள்ள காரணிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்பார்கள். உற்பத்தியாளர்கள் என்பது தாவரங்களை குறிக்கும், நுகர்வோர்கள் என்பது தாவரங்களை உண்ணக்கூடிய தாவர உண்ணிகள், அந்த தாவர உண்ணிகளை சாப்பிடக்கூடிய விலங்கு உண்ணிகள், இவர்கள் அனைவரும் இறந்த பிறகு உண்ணக்கூடிய சிதைப்பவைகள். இவ எல்லாரும் யார் யார் இருக்கான்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இந்த பேர் நீ ரெண்டு ரெண்டான்னு தெரிஞ்சுக்கணும். உற்பத்தியாளர்களை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு பேர் கொடுத்திருக்கா, பேரா சொல்றேன் கேட்டு. ஆசிலட்டோரியா, அனபீனா, பாண்டோரினா, கிளைமைடாமோனஸ், யூடோரைனா, வால்வாக்ஸ், டயாட்டம் போன்ற பல்வேறு வகையான மிதவை உயிரிகள், ஃபைட்டோ பிளாங்க்டான் பேர். இவர்கள் நீரின் மேற்பரப்பிலே மிதந்து கொண்டிருப்பார்கள். ஆல்காக்கள், யூலோத்ரக்ஸ், ஸ்பைரோகைரா, ஊடகோனியம் போன்ற இழை வடிவ உடலப்பாசிகள். இதனுடைய தாவர உடலமானது மெல்லிய நூல் இழையினை போன்று காணப்படும். அதை தவிர மிதவை தாவரம் தண்ணீரில் மீது மிதக்கக்கூடிய அசோலா, சால்வியா, பிஸ்டியா, உல்ஃபியா, ஐகார்னியா, இது எல்லாம் தாவரத்தாரி குளத்தின் நீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடிய தாவரங்கள். உல்ஃபியா சொன்னோமா, அதுக்கு நீரில் மூழ்கிய தாவரங்கள் போட்டமோஜெட்டான் மற்றும் பிராக்மெட்டஸ். இந்த தாவரங்கள் போட்டமோஜெட்டான் மற்றும் பிராக்மெட்டஸ் இரண்டும் நீரிலே மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள். வேரூன்றி இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள் தாமரை மற்றும் அல்லி. இவற்றின் இலைகள் மற்றும் மேலே மிதந்து கொண்டிருக்கும், மலர்கள் மேலே இருக்கும். பெரும் தாவரங்களான டைஃபா, ஐப்போமியா,
டைஃபா, ஐப்போமியா இரண்டும் இரு வாழ்விகள், நீரிலும் நிலத்திலும் வாழும் திறமை பெற்றிருக்கும். இங்க சொன்ன அத்தனை பேரும் ஆசுலட்டோரியாலேருந்து ஆரம்பிச்சு ஐப்போமியா வரை தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்ளும் திறன் படைத்த தாவரங்களாகும். இவர்கள் அனைவரும் உணவினை தாமே தயாரித்துக் கொள்வார்கள். அவங்கள்டேந்து உணவை யாரு புடுங்கி சாப்பிட்றாலோ அவளுக்கு நுகர்வோர்கள் பேர். நுகர்வோர்கள்ல ஜெனரலி விலங்குகள் தான் வருவா. ஏன்னா தாவரங்கள் தானே தயார் பண்ணிக்க முடியும். அந்த உற்பத்தியாளர்களிடமிருந்து சாப்பாட்டை யாரு பிடுங்கி சாப்பிட்றாலோ அவளுக்கும் நுகர்வோர்கள் பேர். இதை முதலாம் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர் நம்ம பிரிச்சுட்டே போகலாம். எல்லாமே விலங்குதான். முதல் நிலை நுகர்வோருக்கு எடுத்துக்காட்டாக பரமீசியம், டாஃப்னியா என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்கள். விலங்கு மிதவை உயிரிகள்ல நீரிலே மிதக்கக்கூடியவை. மெல்லுடலிகள் மற்றும் வலைத்தசை புழுக்கள். மெல்லுடலிகளுக்கு நத்தையை ஞாபகம், வலைத்தசை புழுக்கள் அஸ்காரிஸ் அது மாதிரிலாம் ஞாபகம். ஆழ்நீர் வாழிகள், அதாவது சில நீரின் அடிப்பகுதியிலே வாழும் நீர்வண்டுகள், தவளைகள் போன்ற இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். இந்த முதலாம் நிலை நுகர்வோர்களை சாப்பிடுகின்ற வண்டுகளுக்கும் தவளைகள். வாத்து, கொக்கு போன்ற மூன்றாம் நிலை நுகர்வோர். இது என்ன பண்ணணும்னா நீர்வண்டு தவக்களை எல்லாம் சாப்பிடும். பரமீசியத்தை யாரு சாப்பிட்றாரு? பரமீசியம் தாவரத்தை சாப்பிடும், முதலாம் நிலை நுகர்வோர்னு வச்சுக்கோ. இதை தவக்கலை சாப்பிடுதுன்னா தவக்கலை ரெண்டாம் நிலை நுகர்வோர். தவக்கலை இல்லை, தவளை. அந்த தவளையை கொக்கு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ, ஏன் வாத்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ, இது மூன்றாம் நிலை நுகர்வோர். இதை தவிர என்ன இருக்கும்னா அது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய பெரிய மீன்கள், பருந்து, மனிதன், நம்ம எல்லாத்தையும் அடிச்சிடும். ஸோ இது மாதிரி நுகர்வோர்கள் என்பவர்கள் எண்ணற்றவர்கள் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றவா, செகண்ட் சாப்பிட்றவா, தேர்டு சாப்பிட்றவா, ஃபோர்த் சாப்பிட்றவா, எல்லாம் ஒன்றை ஒன்று சாப்பிட்டு கொண்டிருத்தல். இது எல்லாருக்குமே நம்ம நுகர்வோர்கள் என்று அழைப்போம். அப்ப உற்பத்தியாளர்கள் என்பவை உணவினை தயாரிக்கக்கூடியவை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நுகர்வோர்கள் என்பவை அந்த தாவரங்களை உண்ணக்கூடிய உயிரினங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதுக்கு அப்புறமா நம்ம போறது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், சிதைப்பவைகள். தாவரம் இறந்துவிடும், தாவரத்தை உண்ணக்கூடிய தாவர உண்ணி இறந்துவிடும், தாவர உண்ணியை விளங்கக்கூடிய விலங்குண்ணி உண்ணக்கூடிய விலங்குண்ணி இறந்துவிடும், அனைத்துண்ணி இறந்துவிடும், எல்லாத்தையும் திங்கிற மனுஷனும் செத்து போயிடுவோம். எல்லாரும் செத்து போன அப்புறம் நம்ம உடலின் மீது செயல்பட்டு நம் உடலை சிதைக்கக்கூடியவற்றை தான் நாம் சிதைப்பவைகள் என அழைக்கிறோம். சிதைப்பான்கள், டீகம்போசர்ஸ் என்று கூறுவார்கள். பாக்டீரியங்களும் பூஞ்சைகளும் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். பாக்டீரியாவும் பூஞ்சைக்கும் பேரு பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் என்று கூறுவார்கள். உயிரியல் சிதைப்பான்கள் என்று அழைக்கப்படும். தாவரங்கள், விலங்குகள் உடலின் மீது செயல்பட்டு நம் உடலில் காணப்படுகின்ற கரிம பொருட்களை கனிம பொருட்களாக மாற்றி மண் வளத்தை அதிகரிக்க செய்வதில் இவற்றின் பணி மிக முக்கியம். அப்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருவாங்க, ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்ய பயன்படுகிறது. இதுதான் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். குலம் ஒரு சூழ்மண்டலத்துல நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அப்ப குலத்துல பயோட்டிக் உயிருள்ள காரணிகளும் ஏபயோட்டிக் உயிரற்ற காரணிகளும் காணப்படுவதால் அதை ஒரு மிகச் சிறந்த சூழல் மண்டலம் என அழைக்கிறோம். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.